அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்துல்லாஹ் அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்று உபத்தலைப்பு போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை சரிதையை மிக மிக சுருக்கமாக நாம் சொல்லி வந்தோம். அந்த வகையில் நேற்றைய தினத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை சரிதையை நாம் பேசி முடித்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளுடைய வரலாற்றையும் அதற்கு பின்னால் மற்ற பெண் சஹாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளில் முதலாவதாக நாம் சொல்ல போகிறோம் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். 3 ஆண் பிள்ளைகளும் சிறிய பிராயத்திலே வஃபாத்தாகி விட்டார்கள். மற்ற 4 பெண் குழந்தைகளில் மூத்தவர்கள் தான் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பெறுவதற்கு முன்னால், அதாவது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்துட்டாங்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பிறகு இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில், மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் இவர்கள் போகவில்லை, அங்கேயே இருந்து விட்டார்கள், மக்காலே இருந்துட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய மாமியாருடைய வீட்டிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். பத்ர் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது குறைசிகள் சார்பாக யார் வந்திருந்தார்கள்? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அவர்கள் வந்திருந்தார்கள். யார் அவர்கள்? அபுல் ஆஸ் இப்னு ராஃபி லக்கீத் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த நேரத்தில் மதீனாவை சேர்ந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபுல் ஆஸ் என்பவர்களை கைது செய்து விட்டார்கள். கைது செய்துவிட்டு திரும்ப மக்காவுக்கு நீங்கள் போனதும் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவிலே, அதாவது மதீனாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்தோம் அவருடைய இளைய சகோதரர் கினானா என்று சொல்லக்கூடியவர்களோடு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். கினானா என்று சொல்லக்கூடியவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு அழைத்து செல்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வரலாம் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? சில ஆயுதங்களை தன்னோடு எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் ஜீதுவா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கினானா அவர்களும் சேர்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தெரிந்து வந்த சில குஃபார்கள் அங்கு அவர்களை தாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் குப்பார் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி அவனுடைய தாக்குதலை ஏற்படுத்துகிறார். இதனால் காயமடைந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அந்த காயத்தின் காரணமாக கீழே விழுகிறார்கள். இதனால் அவர்களுடைய கர்ப்பம் கலைந்து போய் விடுகிறது என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதிலே எடுத்து காட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய இரவு உங்களுக்கு இஷா தொலைக்கு பின்னால் யூடியூப்பில் பெரிய வீடியோவில், ஷோர்ட்டில் பார்க்க வேண்டாம், பெரிய வீடியோவில் வரும். தொடர்ந்து பார்த்துருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.